இன்றைக்கி நம்ம ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். ரெண்டாவது, இந்த சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகவே இருந்தாலும் சூப்பராக பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிசுறு தட்டாமல் சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் எடுத்து கண்டிப்பாக இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது 1/2 கிலோ சிக்கனுக்கான ஒரு மசாலா ப்ரிப்பரேஷன் கூடிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் போல் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 இன்ச் பட்டையை இந்த மாதிரி ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஈஸியாக அரைப்பட்டு வரும். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ 3/4 கிலோ அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 1/2 கிலோலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது இதை வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு அப்படியே இதை பொடி பண்ணி அப்படியே தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் செய்கிறது எப்போ செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது தான் இதோட ஸ்பெஷலும் கூட. கொஞ்சமாக காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. இது நான் ஒரு 7 காஞ்ச வத்தலை இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன் குட்டி குட்டியாக. அடுத்து தான் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பொடிசாக வெட்டிட வேண்டாம். இப்போது இது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு வெங்காயம். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை வெட்டி இந்த மாதிரி பொடிசாக எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா உங்களுக்கு 1 அல்லது 1.5 தக்காளியே போதும். இது குட்டி குட்டி தக்காளின்றனால 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தூளையும் அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே இது நம்ம நாட்டுக்கோழி சேர்க்குறோம் அப்படின்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இது நான் சேர்த்துருக்கிறது பிராய்லர் சிக்கன் அப்படின்றனால அதிலே தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போது சிக்கன் நல்லா 10 நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச வத்தலை இந்த மாதிரி பொடிசாக போட்டுட்டு 10 பல் வெள்ளைப்பூடை நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த சிக்கனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். சப்போர்ட் தர்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.